கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் இந்த மாலை வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது இங்கிலீஷில், For we walk by faith, not by sight. 6வது வசனம் தமிழிலே சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வசனம். என் அருமையான சகோதரி சகோதரி, நாம் அநேக வாரங்களாக இதுவரைக்கும் 14 பகுதிகளை நாம் பரலோக ராஜ்யத்தில் பார்த்திருக்கிறோம். இது ஒரு 15வது பகுதி. விசுவாசம் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு முக்கியம், அது எப்படி வேலை செய்யணும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே இந்த பகுதிகளை அவர் எழுதினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு இன்னும் நம்ம நல்லா அந்த மெசேஜை புரிஞ்சு கொள்ளலாம். அந்த ஜனங்கள் அநேக வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அநேக வேத அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்திலே அந்த அளவுக்கு பெரிய ஒரு அளவுக்கு காண முடியவில்லை. அவர்கள் எல்லாம் சர்ச்சுக்கு போகிறவனா இருக்கிறான், நிறைய கிஃப்ட்ஸு கூட ஈவன் ஆப்ரேட் ஆகுது, என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் நீ செத்த பிறகு எங்கடா ஏசுக்கிட்ட போவியா, எங்கே போவ அப்படின்னா பெக்கன்னு முழிக்கிற ஒரு விசுவாசி மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலே we got an assurance of resurrection. அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற எல்லோரும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருந்த ஃபைனல் வாக்கு தத்துவம் என்னது? பரலோக கானானை சுதந்தரிப்பார்கள். இதெல்லாம் விசுவாசம் இருந்தாதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிறதை அவர்களுக்கு சொல்லுகிற அந்த தருணத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். நீ ரொம்ப ஞானவான். போன வாட்டியும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இது கிரேக்க பட்டணத்தில் உள்ள சபை, எல்லாம் they need a proof. இவர் சொல்றாரு, உன் ஞானம் உன்னுடைய அறிவு இங்க ஒண்ணு வேலை செய்யாது, இங்க வந்து faith. ஒரு அலையா சொல்லலாமா? அந்த வசனம் அவர் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் இது. நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இந்த அஷூரன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன் சொல்கிறாரு. இப்படி இருக்கிறியாடா, என்னென்னமோ ஞானம் வச்சுக்கிட்டு நீ உயர்த்தெழுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே, ஒரு விசுவாசமே இல்லாமல் வாழ்றியே கொரிந்து சபையே அப்படின்னு சொல்லி அவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நிரந்தரமான பயணிகள் அல்ல. We are the temporary people who walk a Christian pilgrimage in this journey of earth. என்னுடைய நிலையான வீடு இந்த உலகம் பூமி அல்ல. என்னுடைய நிலையான வீடு என் தகப்பன் இருக்கிற பரலோக வீடு. ஒரு அலையா சொல்லலாமா? ஆனால் நம்மளுக்கு அதுக்கு விசுவாசம் தேவை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. என்னை ஆண்டவர் எப்படி தொடுகிறார் என்றால், எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாங்க. வாக்குத்தத்தங்கள் எப்படி வருது? தேவனுடைய வசனங்கள் மூலமாய் வருகிறது. கண்டிப்பான வசனங்கள் எப்படி வருது? வேத வசனங்கள் மூலமாய் வருகிறது. என்னை உற்சாகப்படுத்துகிற வசனங்கள் வருது, அதுவும் தேவனுடைய வசனங்கள் மூலமாய் வருகிறது. நல்லா பார்த்தோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 19வது வசனம், when anyone hears the words of the kingdom அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வசனங்களை ஒருவன் கேட்கும் போது அப்படின்னு சொல்லி அந்த ஓமை பார்த்தோம். முன்னாடி 4 பார்த்த அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, by the word of God. வேர்ட் ஆஃப் காடில் தான் ஆப்ரேட். இப்போ எப்படி அது வந்து தொடங்குது? இதன் மூலமாக தான் எனக்கு வாக்குத்தத்தம் வருது, எல்லாமே எனக்கு வருது. ஆனால் அது எப்படி எனக்குள்ளார ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா, த்ரூ த ஃபெய்த். ஒரு அலையா சொல்லலாமா? ப்ராமிஸ் எல்லாமே எனக்கு, வேர்ட் ஆஃப் காட் எல்லாம் எனக்கு கிடைக்குது, கேட்குறேன், பார்க்குறேன் எல்லாம். ஆனால் அது எனக்குள்ளார வேலை செய்யணும் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரியம். நான் செய்ய வேண்டியது அதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் வேலை, முக்கியமான ஒரு வேலை. அப்போஸ்தலர் 20:32 சொல்லுது, கிருபையுள்ள வசனம் இருக்குதேப்பா, அது உன் வாழ்க்கையை பில்ட் பண்ணி கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்க செய்துவிடும். அப்போஸ்தலர் 20:32 சொல்லுகிறது.
கிருபையுள்ள வசனம். யோவான் 1:17 சொல்லுது, நியாயப்பிரமாணமோ மோசே மூலமாய் வந்தது, ஆனால் கிருபையும் சத்தியமோ என் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. ஒரு அழனியா சொல்லலாமா? The law was a law. ஆனா a law is a thing. ஒரு காரியம் மனுஷ ரூபமாகவே இந்த இடத்துல உங்க மூலியமாகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவாக ஒரு ஹியூமன் பீயிங்காக கிருபையும் சத்தியமாய் வந்தது இந்த உலகத்திலே. அப்ப இந்த யோவான் 1:17 சொல்லுது, கிருபையும் சத்தியமும் என் இயேசு கிறிஸ்து. எபேசியர் 2:6-7 சொல்லுகிறது, அப்பா கிருபையின் வசனத்தினாலே, கிருபையினாலே வேதத்தில் போட்டிருக்கு, கிருபையாகிய வசனத்தினாலே, by the word of God, through your faith you got saved. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா பார்த்துக்கொள்ளணும் வேர்ட் நான் பயன்படுத்துறது. by the word of God is the source. நான் எப்படி சேவ் ஆகிறேன்னா through the faith. கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்படித்தான் வேதம் சொல்லுது எபேசியர் 2வது அதிகாரத்திலே. அப்ப இந்த இடத்துல கிருபை அப்படின்னு சொன்னது கிருபையின் வார்த்தை. யோவான் 1வது அதிகாரத்தில் 14வது வசனம் என்ன சொல்லுது? வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளாரே வாசம் பண்ணினார். ஒரு அலையா சொல்லலாமா? முக்கியமான காரியம். நான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு நான் போக போறேங்கிறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் கிருபையில், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எனக்குள்ளார வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தை மாம்சமாய் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பரலோக ராஜ்யம் சோர்ஸ் எது, ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை. அதிலே நான் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த அஸ்திபாரத்திலே, அந்த பரலோக ராஜ்யம் என்ற அஸ்திபாரத்திலே நான் கட்டப்பட்டு வசிக்கக்கூடிய, if I need to be built up on the foundation of God's kingdom, I need the faith in my life. அப்ப என்னுடைய பரலோக ராஜ்யம் பிரயாணம், இந்த உலகத்தில் நான் ஒரு பிரயாணியாக இருக்கிறேன். உலகத்தில் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் இருக்குது, ஆனால் ஃபைனலாக நான் சுதந்திரிக்கக்கூடிய பரலோக காணான் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உலகத்தில் சுதந்திரிக்க வேண்டியதையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதை மிஸ் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எப்போ தெரியுமா எனக்கு வரும்? இந்த உலகத்தில் எனக்கும் உனக்கும் பிரத்யேகமாக தனித்துவமாக தேவன் எனக்குன்னு உங்களுக்கும் சொல்லப்பட்ட அந்த வசனங்களை, அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க எனக்குள் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஒரு அலலியா சொல்லலாமா? திடீர்னு ஒண்ணுமே என் வாழ்க்கையில் நடக்காம பரலோகத்துக்கு நீ போயிருவப்பா, உன்னை எழுப்பிடுவாரு அப்படின்னு சொன்னா வராது. பட் இட் இஸ் a journey. அந்த ஜர்னியில நான் இங்கேருந்து நான் ஒரு 10 மைல் நடக்கணும் அப்படின்னா a journey of 1000 miles begins with one step அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அலையா சொல்லலாமா? நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நீங்கள் நடக்க வேண்டிய தூரத்தில் ஒரு அடி குறைந்திருக்கிறது. நீங்கள் சுதந்திரிக்கக்கூடிய ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் போற வழியிலே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள், அது சுதந்திரிக்க it shows that we are so near to the place. ஒரு அலையா சொல்ல முடியுமா? It is a pilgrimage, it is a journey of faith. அப்ப யோவான் 11, அதாவது ஹீப்ரு 11 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹீப்ரு 11:6 சொல்லுகிறது, ரொம்ப அழகாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாவே இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரனே சகோதரிய, if you don't understand, if you don't know the concept of the heavenly kingdom, how it operates, we will never receive the blessings. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 1 million pound செக் கொடுத்திருக்கிறாங்க. But if you don't know how to cash it in the bank, then that is the
பேத்தட்டிக் இஷ்யூ இல்லைங்களா நான் சொல்கிறது? அப்போ அந்த அறிவு எனக்கு வேணும். அந்த அறிவு பெற்ற பிறகு அதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு அருமையான ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. The kingdom of heaven, நான் முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி வரேன்? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு வந்துடுறேன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபெய்த். இது எங்க போய் முடிய போகுது? கானான் தேசத்துல பரலோகம் என்ற ends with faith. அப்ப ஒரு காரியம் தொடங்கப்படுகிறது, அது ஃபெய்த்ல. ஒரு காரியம் முடியப்பட போகிறது ஃபெய்த்ல. ஆனால் இடைப்பட்ட காலத்திலும் எனக்கு எதனால் தொடங்கப்பட்டேனோ அதை நான் தொடர்ந்து பிடித்து கொண்டு ஓடினால்தான் முடிவிலே எனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். ஒரு இளைஞ சொல்லலாமா? I need to run, இல்லைனா I need to walk in faith. அதனால தான் இந்த இடத்துல அவர் பவுலையா அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, அப்பா நல்லா இருக்கியா உன்னுடைய நம்பிக்கை, நல்லா இருக்கிறா உன்னுடைய விசுவாசம், we need to walk by faith not by sight அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். My dear brothers and sisters, Hebrew 12th chapter verses 1 and 2, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் உண்டு. அப்போ நான் இன்னைக்கு நம்மள இடத்துல ஆண்டவர் இந்த வசனங்களை பேசுகிறார். உங்களுடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த இடத்துல எல்லாருமே நல்ல விசுவாசம் தான், தொடங்கினதெல்லாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஸ்டில் ஆர் ஆர் யூ கண்டினியூயிங் or are you growing in your faith? இதெல்லாம் இன்னைக்கு உள்ள தேவ செய்தியிலேருந்து நம்மளோட ஆண்டவர் பேசுவாராக. ஆண்டவருடைய திட்டம் நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் அவருடைய கிருபையினால் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். 3 தான் எல்லாமே தெரிந்த சம்பவங்கள். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த காரியங்களை இன்று புரிந்து கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஐயோ எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம். ஒரு முக்கியமான காரியம் அதை டச் பண்ணுறேன் நான் இன்னைக்கு. என்னுடைய விசுவாச ஓட்டம் எப்படி தெரியுமா பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும்? சமாதானம் உள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? விளக்கம் சொல்கிறேன் உங்களோடு. எப்படி இருக்கணுமா? விசுவாசத்திலே ஒரு சமாதானம் உள்ள ஒரு விசுவாசம். ரோமர் 4வது அதிகாரம் 19, 20, 21 அப்படிங்கிற ஒரு வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 4வது அதிகாரத்திலே 19 முதல், அவன் விசுவாசத்திலே, அதாவது ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். என்னதான்? எண்ணாது இருந்தான். நல்லா பார்த்துக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்த முடியுமா? இங்கிலீஷில் சூப்பரான வேர்டு. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இங்கிலீஷில் நான் எப்படி தெரியுமா? கன்வின்சிங் ஃபெய்த்னு நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் வேர்டு. ஏதோ நம்ம வேர்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு இந்த இடத்துல முழு நிச்சயமாய் நம்பி. எப்படியா? நிச்சயமாய் நம்பிங்கிறது வேறு. அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி கொடுத்துருக்காங்க? முழு நிச்சயமாய் நம்பி. அப்படின்னா he convinced in his own heart and in his own mind that God will do this. ஒரு அலையிலையா சொல்லலாமா? He has some doubts. என் அருமையான சகோதரி சகோதரி, அவனுடைய விசுவாச பாதை பயங்கரமான பாதை. அது 12வது அதிகாரத்திலே ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து கூப்பிடுறாரு, தம்பி கிளம்புப்பா. வேதம் அழகா சொல்லுது, அவன் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் போனான். ஒரு அலையிலையா சொல்லலாமா? He started his journey of kingdom by faith.
ஃபெய்த்தில் தான் தொடங்கினார். he operated his journey through faith. இதில் தொடங்கிட்டான். அதுக்குங்கிட்ட அவனுடைய காலகட்டத்தில் போக போக பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலைகள் வருகுது. அவனுக்கு ஒரு திகைப்பு, தேவன் என்னோடு இருக்கிறாரா, அழைத்தவர் என்னோடு இருக்கிறாரா. 15வது அதிகாரம் இருக்கும்போது பயந்து திக்குமுக்காடி இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி, நான் உனக்கு மகா பெரிய பெலனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Don't fear, I am your exceedingly great reward ன்னு சொல்லிக்கலாம் தானே அன்பான பிள்ளைங்களா? அவர் எப்படி சொல்றாரு பாரு, exceedingly great reward. அதான் நம்ம அப்பா. ஹல்லேலூயா. blessingனாவே there will be overflowing. ஹல்லேலூயா. எதையுமே அவர் எக்ஸீடா பண்ணக்கூடிய ஒரு கிருபையின் தேவன். அவர் அவனை பார்த்து சொல்றாரு, போடா, என்னை நம்பி போகிற இடம் எங்கே போகிறேன்னு கூட அவனுக்கு தெரியல, அப்படி கிளம்புனாலி இப்படி பயந்து உட்கார்ந்துருக்கிறியா. ஜர்னி நம்மளுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ஜர்னி ஒரு மாதிரி அங்கேயாச்சும் ஷேக்கப் ஆகி உட்கார்ந்துருக்கலாம். இட் இஸ் நாட் ராங், பட் ஸ்டேயிங் இன் த பிளேஸ், ஸ்டேயிங் இன் த சேம் பிளேஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். புரியுதுங்களா நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறது? ஐ ஹாவ் அ ஃபியர் சம்டைம்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், but immediately it goes. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? சில நேரங்கள் எனக்குள் ஒரு காரிருளுக்குரிய ஒரு பயம் வந்திருக்கிறது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிந்து கொள்ள முடியலை. பட் ஐ ஆல்வேஸ் லுக் அப் unto him. Hallelujah. He will always clear the clouds of fear in my life. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இப்படி நான் எதுக்குன்னா, அவன் பயங்கர விசுவாசத்தில் வல்லவனானா உடனேலாம் ஆகலை. As the journey goes, as the situations, as and when he sees, he is growing in his faith. அப்ப ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் சொல்றேன்னாரு. ஒரு நாள் பார்த்தான், ரொம்ப டிலே ஆகுது, பாவம் ஆண்டவரால் முடியல போல, நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி சாராள் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா அடிமை பண்ண கல்யாணம் பண்ணிக்க, உன் மூலமாக தானே குழந்தை பிறக்கும்னாரு. வேலைக்காரிக்கு உன் மூலமாக குழந்தை பிறந்தா சரி, எப்படியெல்லாம் புத்தி போயிருச்சு பாருங்க. ஏன்னா there is some misunderstanding. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? Heavenly kingdom, if you misunderstood, there will be a great danger. அதுக்காக நான் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். இவர்கள் கையில் எடுத்து பார்த்து விட்டார்கள். 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, போடா ஓன் கற்பப்பிறப்பு அப்படிங்கும்போது அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு கொடுத்த மனைவியின் மூலமாய் பிறந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவனை சரி நம்மளை தான் பயன்படுத்துவார் போறன்னு சொல்லி அடிமை பண்ண அவன் கல்யாணம் பண்ணி ஒரு திருமணம் செய்து கொண்டான். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, there was an oscillation in his journey of faith as well. அவனுக்கு அங்கங்கே திக்கு முக்கு ஆடி தழிந்து தந்து தான் வந்தான் சார். அதனால் நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், உங்களுக்கு போக போகிற நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் ஒருவேளை திக்கு முக்காடி உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா, உங்களை தட்டி எழுப்பி மீண்டும் நட என்று சொல்லுகிற ஒரு தேவ செய்தி. ஒரு அலையிலையா சொல்லலாமா? உன்னை உசுப்பி உனக்கு உயிரை கொடுத்தவர் தன்னுடைய ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? The stagnant water never taste good. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கலங்கிரும், கொஞ்ச நாளத்தில் நார ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை தட்டி 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 எழுப்புறாரு. இந்த நேரத்தில் அவன் ஹெல்ப் பண்ண பார்க்குறான். ஒரு காலகட்டம் வந்தது, ஓ தேவனுடைய சுத்தம் இது அல்ல, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் சொன்னதை நான் நினைத்ததைபடி அவர் நிறைவேற்றப் போவதில்லை. என்னைக்கு அவர் நினைச்சபடி நிறைவேற்றுறத நான் நினைச்சு நம்புறனோ அன்னைக்கு அது நடக்கும். புரியுதுங்களா? கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமா? இதுதான் ஆண்டவர் கொண்டு வருது. We have to align ourselves to the level of faith in God. நான் என்னைக்கு தேவன் ஒரு வசனம் சொல்லும் போது அவர் அதை என்ன நோக்கத்தோடு என் வாழ்க்கையில் சொன்னாரோ அந்த லெவலுக்கு நான் போகிற வரைக்கும் எனக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போவதில்லை. நீங்களும் நானும் நினைக்கலாம், ஐயோ கல்லுகளை கொண்டு புல்லுகளை கொண்டு கூட பிள்ளைகளை ஏற்படுத்த முடியுமோ? Why God took 25 years in Abraham's life? Why he took such a long years to bring a promised son in his life? Oh, that is a wrong assumptions. God didn't take 25 years. Abraham took 25 years to understand the God's blessing and promises. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா?
This is the fact. This is the fact. இவன் அவர் சொன்னார் பாருங்க, டே உனக்கும் உன் மனைவிக்கு கற்ப பிறப்பு நான் உனக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தை இவன் பிறந்து அப்பா இவன் கன்வின்ஸ் ஆனும் முழு நிச்சயமா நம்புறதுக்கு 25 years ஆச்சு. வேற ஒண்ணுமே விஷயம் கிடையாது சார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பான சகோதர சகோதரியே, we need to step up our faith. Hallelujah. You don't see anything, but take the first step in the staircase, even though you don't see the remaining steps in the staircase. Hallelujah சொல்லலாமா? ஏறி வரணும். முதல் படி முதலில் தெரியும். ஒரு ஹalleluya சொல்லலாமா? அடுத்து முதல் படி ஏறினாதான் ரெண்டாவது படி தெரியும். ஃபாக் தான் எல்லாம் அப்படி தான் நிற்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு எல்லாமே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கணும்னு சொன்னால் எவனும் நம்புவான். ஒரு ஹalleluya சொல்லலாமா? அதுக்கு பேர் விசுவாசி கிடையாது, அதுக்கு பேர் சுகவாசி. ஆமாம், எல்லாம் ப்ளூ பிரிண்ட் என்ன அதெல்லாம் எல்லா இடத்துக்குலாம் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபெய்த். It took 25 years not to God but for Abraham to convince his mind, to convince his heart. God can do that. ஒரு ஹalleluya சொல்லலாமா? 25 வருடம் இவன் எடுத்துக்கொண்டான். அதனால தான் தாமதமானது. என் அருமையான சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். என் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நான் சந்தித்து ஆண்டவர் சொன்ன என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிப்பதற்கு என்னை ஆண்டவர் விசுவாசத்திலே தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தால் வீணாக போய்விடும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் சில காரியங்கள் இப்படி கேட்குறோம், உடனே கொடுத்துட்றாரு. ஒரு வாட்டி தான் பிரதர் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உடனே கொடுத்தாரு. இது ஒரு 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், இன்னும் கிடைக்கல. ஒருவேளை உட்காந்துருக்கலாம் இல்லைங்களா? நடந்திருக்கும்ல நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையும். அப்போ பவர்ஃபுல் ப்ரேயர், இப்போ என்ன வீக் ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? கிடையாது அப்படின்னு கிடையாது. எங்கேயோ த லெவல் ஆஃப் ஃபெய்த் இட் இஸ் நாட் மீட்டிங் த ஃபெய்த் இன் காட். அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், அவர் எதிர்பார்க்கிற அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் வரும்போது எனக்கு அது கரெக்டாக கிளிக் ஆயிரும். காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Faith is not only believing in God, faith is also believing in God's timing. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 25 வருஷம் இவனுக்கு ஆயிடுச்சு. As long as humanly possible, your faith will never work. These are the principles. ஹியூமனா பாசிபிலிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எங்கள் டிவைன் பவர் வேலை செய்யாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா அங்கே கனெக்ஷனே இல்லையே. ஃபெய்த் இஸ் த கனெக்ஷன். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் 100 வாட்ஸ் பல்பு இருக்கலாம், 1000 வாட்ஸ் பல்பு இருக்கலாம். அந்த ஃபெய்த்துங்கிற எலக்ட்ரிசிட்டிங்கிற கனெக்ஷன் வேணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹியூமன்லி பாசிபிள் சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, நான் அன்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் அதில் அவர் கிரியைகளை செய்ய முடியாது. அதனால் ஒருவேளை ஹியூமன்லியே பாசிபிளாக இல்லை, பாசிபிள் கிடையாதுங்க, என்னால் ஒன்றுமே முடியாது, அதிகாரிகளால் முடியாது, யாராலையுமே முடியாதுன்னு எந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கனாலும் தேவன் அதில் இடைப்படுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? That is the perfect time for God to intervene in our life. Step up your faith. எனக்கு சாதகம், உலகத்துக்குரிய சாதகம் எல்லாம் இருக்கிற இடத்துல no, God will never waste never use his divinity. Hallelujah. அப்படி ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுக்கு வந்தது. சரீரம் செத்து போச்சு, என்னது சாராளுக்கு கற்பப்பை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஹீப்ரு 11:11 சொல்லுது. எகிப்தியால கட்டி கொடுத்த இந்த அம்மாவுக்கும் இப்போதான் புழங்குது, ஆகா நிறைய அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இப்போ என்ன பண்ணுது? தன்னுடைய கற்பம் செத்து போனாலும் என் தேவன் இந்த கற்பத்திலும் உயிரை கொடுக்க முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? சில நேரம் குடும்பத்துக்கு ஒரு ப்ராமிஸ். பரலோக ராஜ்யம் தனியாக நடக்கிறீங்க, குடும்பமாக நடக்கிறீங்க, பிள்ளை குட்டிகளாக நடக்கிறீங்க, ரொம்ப சுமையாக இருக்குது. நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ற வேகம் மனைவி காட்ட மாட்டாங்க, மனைவிக்கு ஏற்ற விசுவாசம் கணவனார் காட்ட மாட்டாங்க. அப்பா மேலே சொல்லிக்கிட்டு இருப்பார், நமக்கு ஏற்ற விசுவாசத்தை இந்த குடும்பமே காட்ட மாட்டேங்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?
என்ன சொல்கிறீங்க? உங்கள் கவலை உங்களுக்கு, அவர் கவலை அவருக்கு, ஏன் கவலை எனக்கு. உலகமே அப்படி தான் சார், உலகமே அப்படி தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம லெவலில் எல்லா பேரும் வந்துடணுன்ட்டு. எதுக்கு வீணா போகிறதுக்கா? ஏன் ஆண்டவர் நினைக்கிற லெவலுக்கு தான் நீங்களும் நானும் வரணும். ஒரு அலையில சொல்லலாமா? நீங்கள் நம்மளுடைய இதெல்லாம் ஏன் மாதிரி ஜெபிக்கணும், என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணும், என்ன மாதிரி பாடணும், நோ அப்படி இல்லை. ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் நினைக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவர் நினைக்கிற மாதிரி பாடணும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டலாமா? ஏன்னா விசுவாசம் நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் விசுவாசிக்கூடாது, தேவன் நினைக்கிறது மாதிரி, தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் தான் உங்களுக்கு எனக்கு வேண்டும். என் அருமையான சகோதரனே, அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு 25 வருடம் இதை புரிந்து கொள்ள தேவைப்பட்டது. அப்போ தான் ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸை ஆண்டவர் செய்ய முடிந்தது. இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் நீங்களும் நான் இப்படி உட்கார்ந்துருந்தா ஒரு கன்வின்சிங் ஃபெய்த், ஒரு சமாதானம். அவன் பார்த்தான், இஸ்மவேல் இருக்கான், இனி நம்மளுக்கு குழந்தை பிறந்தா என்ன அப்படின்லாம் நினைக்கல. ஆண்டவர் அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனார். தம்பி, உன் வாழ்க்கையில் என்னென்னமோ கிடைக்கலாம், ஆனால் அதெல்லாம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. நான் நினச்சது நடக்கும்போது தான் உனக்கு உண்மையிலே சந்தோஷமும் சமாதானம் வரும். அவன் அந்த கட்டத்துக்கு அவனை திசை திருப்பி ஒரு கார்னர் பண்ணி ஆண்டவர் ஒரு புடி பிடிச்சி போட்டார். அப்போ தான் இங்கே வேதம் சொல்லுது, இஸ் ஃபுல்லி கன்வைன்ஸ்ட். பார்க்குறான், வானத்து நட்சத்திரங்களை பாரு என்னைக்கோ அப்படிங்கிறான். அப்படியே நம்புகிறான் சார், அப்படியே நம்புகிறான். கண்ணால் காணவில்லை அதையெல்லாம் அவன் கண்ணால் காணவில்லை. இன்றைக்கி ஏன் ஆபிரகாம் குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்? இன்று வரை உலகம் இருக்கிற வரை அவனுக்குரிய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. என்ன அருமையான சகோதரிய, அவன் ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் தெரியுமா? ஜெனசிஸ் 17 பார்க்குறாரு, ஆபிரகாமே ரொம்ப கலங்கி நிற்கிறவா, ஐ எம் கோயிங் டு மேக் அ கவனன்ட் வித் யூ. நான் சொன்னது நடக்குமா நடக்கல நின்று சந்தேகமாக இருக்குது தானே, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை சேரேன் வா. அப்போ கூட உனக்கு பிடிக்கல. 15வது அதிகாரத்தில் தான் உடன்படிக்கை பண்ணிய, என்னை அப்படியே தூங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னமோ பண்ணிட்டீங்க. அந்த அதிகாரம் தனி. ஒன்று என்னமோ இப்போ நினைக்கிறான் ஒரு மனுஷன் ஆண்டவரோடு நடந்தவன். ஒன்றே ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆண்டவர் கிருபையில் சொல்கிறேன், if you have no faith, you don't feel the presence of God in your life. தேவன் உன்னோடு இருப்பதை, தேவ பிரசன்னத்தை உணர்வதை எல்லாம் விசுவாசத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் பண்ண முடியுமே தவிர வேறு எதன் மூலமாகவும் அல்ல. அவன் சொல்கிறான் 17வது அதிகாரத்தில் திரும்பி உடன்படிக்கை. ஓ, அடுத்த உடன்படிக்கை ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, இப்போ தான் ஆண்டவர் அடுத்த கட்ட உடன்படிக்கை எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பேரை மாற்றுறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? பேரை மாற்றுறாரு. அவனை எப்படி கொண்டு வர்றார்? அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் அவன் மண்டையில் கொண்டு போய் வைக்கிறார், இருதயத்தில் வைக்கிறாரு. டே, என்னை நிச்சயமாக நம்புற, நிச்சயமாக நம்புறடா, அது பத்தலடா, நான் செய்ய வேண்டிய காரியம் நடக்கணும், என்னை நீ முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? You must be fully convinced. You are convinced. You are convinced. You are convinced. But I am expecting the whole convictions. Full convinced ஆகணும்ப்பா, முழு நிச்சயமாக நீ நம்பணும். பேரை மாத்திரம் ஆப்ரஹாம்னு வச்சுக்கோ, உன் பேரை மாற்றிட்டேன். நல்லா இங்கிலீஷில் படித்து பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருப்பார் அவர். பியூட்டிஃபுல் டென்ஸ் அந்த இடத்துல. சாராவில் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சாரா கிடையாது, மேலே சாராய். ஹீப்ரூவில் ஹே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஹேங்கிறது கிருபையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இன்டர்வியூன் ஆகுதோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? கிருபை பெற்றவளே வாழ்க, மரியாதை வந்து சொல்கிறான். கிருபை பெற்றவள் ஆண்டவர் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எப்போ அது வேலை செய்யும்? அந்தம்மா முழுசாக அதை நம்பி இருக்கும்போது தான். நோவாவுக்கோ கண்களிலே கிருபை, தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது எப்போ? அவன் முழுசாக நம்பும் போது தான் அந்த கிருபை. அல்லேலூயா. இவனை என்ன நினச்சிருப்பாங்க? இவன் சொல்லியிருப்பான், ஆப்ரஹாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. டோன்ட் கால் மீ ஆப்ரஹாம், கால் மீ அஸ் ஆப்ரஹாம். சாரா, டோன்ட் கால் மீ அஸ் சாரா, சாராய்.
இதை கூப்பிட என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கிருபையின் வசனத்திலே அடிப்படையிலே இவங்க பேச இவங்களையும் அறியாமல் என்ன தெரியுமா சொன்னாங்க? they are confessing the faith in God. புரிந்தவர்கள் கரங்களை தட்டலாமா? They are confessing their faith in God. Abraham அப்படின்னா அடப்பாவி, உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, நீ ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸா, உனக்கு வீட்டிலே குழந்தை இல்லை. நம்மளை நினைப்பாங்களா இல்லைங்களா ராஜா? அந்த அம்மாவை பார்த்து சொல்லணும், ஆட கிழவி உனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இந்த உலகம் அப்படியே நம்மளை கிண்டல் பண்ணுமா இல்லைங்களா? ஆனால் அவங்க அதை குறித்து நினைக்கல. தேவன் என்னோடு பேசினது உண்மை. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் சார், அவர் உண்மை. அதனால அவங்க அவர்கள் வெட்கப்படவில்லை, முழு நிச்சயமாய் நம்ப ஆரம்பிச்சுட்டான். என்னைக்கு பேர் மாற்றினாங்களோ